ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா பாரதி கண்ணம்மா. அப்புறம் இன்னொன்று வந்து மானஸ்தான். இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் வந்து பழைய படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா, பழைய படத்தில் தான் கதை இருக்குப்பா, நல்ல காதல் கதை, நல்ல காட்சி அமைப்புகள், நல்ல பாட்டுகள், நல்ல மெட்டுகள் இதெல்லாம் வந்து கேட்க முடியும். படத்தில் முக்கியமாக இந்த ரெண்டு படத்துலையுமே வந்து காமெடி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த படம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது, கதைக்கும் பஞ்சம் இருக்காது, எமோஷனல் சீனுக்கும் வந்து பஞ்சம் இருக்காது. படத்தோட எண்டும் வந்து நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் தான் இந்த படத்தில் இருக்க போது. இந்த பாரதி கண்ணம்மா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். பாரதி கண்ணம்மா படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊருக்குள்ள வந்து ஜாதி கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா, நான் தான் பெரிய மனுஷன், நான் தான் பஞ்சாயத்து தலைவர், நான் சொல்றது தான் நீங்கள்லாம் கேட்டுட்டு இந்த ஊருக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதி அமைப்பினர் வந்து இருப்பாங்க. அதிகம் பணம் படைச்சவங்களா இருப்பாங்க, மற்ற சாதிகள்லாம் ஏழைகளா இருப்பாங்க. அதனால வந்து கீழ்த்தப்பட்ட ஜாதிகளா இருப்பாங்க, அவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் பார்த்திபன் வந்து விஜயகுமார் கிட்ட வேலை செய்யறாப்புல. விஜயகுமார் வந்து பெரிய ஆளு, பார்த்திபன் வந்து கீழே அடித்தட்ட மக்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் விஜயகுமாரோடைய பொண்ணு மீனா வந்து பார்த்திபனை வந்து லவ் பண்றாங்க. ஆரம்பத்துல வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்திபன் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறாப்புல. இருந்தாலும் மீனா வந்து விட மாட்டேங்கிறாங்க. பார்த்திபனுக்குள்ளேயும் இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்திடுறாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. விஜயகுமார் பார்த்திபன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து பார்த்திபன் வந்து மீற முடியாது. உங்க அப்பா வந்து என் மேல நம்பிக்கை நிறைய வச்சிருக்கிறாரு, நான் தான் வந்து இந்த குடும்பத்தை விசுவாசமா காப்பாத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு, அதை வந்து என்னால தாண்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. இதே சீன் தான் வந்து கும்கி படத்துலயும் சொல்லுவாப்புல விக்ரம் பிரபு. உங்க அப்பா வந்து 10-15 அடியாள்களோட வந்து நீ என் பொண்ணை ஏன்டா லவ் பண்ற அப்படின்னு கேட்டிருந்தாக்கா, நான் உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். ஆனா வந்து அவர் என் மேல வச்சு நம்பிக்கை வைக்கிறாரு, அந்த நம்பிக்கை வந்து தாண்ட முடியல அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கும். ரெண்டு படத்துலயுமே இதே சீன் வரும், ரெண்டு படத்துலயும் இதே ஒரு அமைப்பு வரும். ரெண்டு படத்துலயுமே வேற வேற கிளைமேக்ஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நான் சொல்ல விரும்பல, படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்துல வர காமெடி ஆகட்டும், வடிவேல் பார்த்திபன் அந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல வர காமெடி ஆகட்டும், ரொம்ப எக்கச்சக்கமா வந்து ஆக்டிவ்லியுமா இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு புரியும், படம் பார்க்காதவங்க பாருங்க. இந்த படத்துல வர பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கேட்குற காதுக்கு இனிமையா வந்து அந்த வயல்வெளியில இருக்கிற அமைப்பு. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த படத்துக்குள்ளேயே வந்து இன்வால்வ் ஆக முடியும். ஒரு கிராமத்துக்குள்ள போய் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்களா, அதாவது வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில தான் கீழ்த்தட்ட மக்கள், கீழ்ஜாதி மக்கள் வந்து அங்கதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதாகட்டும், அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வருத்தத்தோட இருந்திருப்பாங்க. அவங்க வயல்வெளியில அவங்க வேலை செஞ்சுதான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஆனா அவங்க வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதும்பாங்க. சாப்பாடெல்லாம் வெளியே போட்டு இது பண்ணுவாங்க. ஒரு சீன் வரும், மீனா வந்து பார்த்திபன் கிட்ட சொல்லிடுவாப்புல, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், இந்த மாதிரி காதலிக்கிறேன், உன் மேல விருப்பமா இருக்கேன், நான் வேற ஒரு மாப்பிள்ளைய வந்து கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. பார்த்திபன் அந்த இடத்துல வந்து, நீ சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் இருக்கிற இடம் வேற, நீ இருக்கிற இடம் வேற, நீ ஜாதி வேற, நான் ஜாதி வேற, இத்தனைக்கும் உங்க அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை என்னால் தாண்ட முடியாது, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கரையா படிஞ்சிருக்கிற அந்த மரத்தை காமிப்பாங்க. நீ இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற, இதுல இருந்து புரிஞ்சுக்கோ, நான் வேணான்னு ஒதுக்கி தள்ளிருப்பாங்க அப்படின்னு சொல்றத அழகா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு சேரன் சார். வந்து அந்த ஒவ்வொரு சீன்லயுமே வந்து ஒவ்வொருத்தரும் பாலச்சந்தர் படத்துல, பாலு மகேந்திரா படத்துல, எல்லா படத்துலயுமே வந்து ஒவ்வொரு சீன் முடியும் போதும் அதுக்கு உண்டான உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று காமிப்பாங்க. சேரன் சார் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி காமிச்சிருக்காரு படத்துல. இந்த படத்துல மட்டும் இல்ல, முரளி சார் படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தங்கச்சி படம் ஒன்று இருக்கும், அதுலயும் மீனா தான் வந்து ஹீரோயின். அந்த படமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஸ்டா தான் இருக்கும். அதுலயும் வந்து கிராமிய வாழ்க்கையை வந்து அழகா காட்டியிருப்பாங்க. படம் முடியும் போது நமக்கு காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிருவாரு. அந்த காதல் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து புனிதமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அழகா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. படம் பார்க்காதவங்க யூடியூப்லயே ஃப்ரீயா இருக்கு, பாருங்க. அதே மாதிரி மானஸ்தான். இந்த படம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி காட்சி அமைப்புகள், அதே மாதிரி வடிவேலுக்கும் சரத்குமாருக்கும் இருக்கிற காமெடிகள் வந்து அல்டிமேட்டா இருக்கும் படத்துல. இந்த படத்துல வர காட்சி அமைப்புகள் வந்து அதுவும் கிராமத்துக்குள்ளேயே நடக்கிற காட்சி அமைப்புகள். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, விஜயகுமாருக்கு வந்து அப்பா சரத்குமார் ரெண்டு பசங்க இருப்பாங்க. ரெண்டு பசங்களுமே வந்து உயர்தட்டு மக்கள் தான். அவங்க கிட்ட வேலை செய்யற மக்களை வந்து ரொம்ப நல்லா பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. அடிமைத்தனமா வந்து நடத்த மாட்டாங்க. ஆனா விஜயகுமார் வந்து கொஞ்சம் அடிமைத்தனமா நடத்துவாப்புல. சரத்குமார் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறாப்புல. அவங்க மாமா மகளே வந்து கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கிறாப்புல. அவங்களும் வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க. அப்பாசுக்கு வந்து சொந்தத்துல பொண்ணு கிடையாது, வெளியூர்ல படிச்சுட்டு தான் ஊருக்கு வராப்புல. அப்படி ஊருக்கு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் படத்துடைய ஸ்டோரி. அந்த படத்துல என்னன்னா தங்கச்சி சென்டிமெண்ட், இந்த படத்துல என்ன அம்மா சென்டிமெண்ட். இந்த படத்துலயுமே ஒரு ஆழமான கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். படம் முடியும் போது நமக்கே வந்து நெஞ்ச பதபதிக்கும். அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் தான் படத்துல இருக்கும். பாரதி கண்ணம்மாவிலேயாவது ஒரு ஜாதி அமைப்பினர் வந்து ஒதுக்கி வச்சு அதை பிரிவினை காட்டுவாங்க. இந்த படத்துல வந்து சொந்த குடும்பத்திலேயே வந்து பிரிவினை காட்டுவாங்க.
இந்த படத்துலயும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். இன்ட்ரோலுக்கு மேல நம்ம படத்துக்குள்ள இன்வால்வ் ஆக வச்சு அந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த சோகங்கள், அந்த சந்தோஷம், இது எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து நேச்சுரா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துலயுமே விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாய காட்சி அமைப்புகளும் அந்த படத்துடைய பாட்டுடைய மெட்டுகளும் நம்மளை வந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு போகும். இந்த படம் வந்து லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, லவ் பண்றவங்க யார் பார்த்தாலும் இந்த படம் வந்து காதல்னா என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி இப்படிதான் வந்து வாழணும் அப்படிங்கறத வந்து படம் வந்து அழகா காட்டியிருப்பாங்க. இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ், தேர்ட் லவ், பாய் பெஸ்டி போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு வந்து மனசார வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் லவ்வே கிடையாது. இந்த படமெல்லாம் பாருங்க, ஒருத்தனை மனசார நினைச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை வந்து நினைக்க கூடாது, மனசு வந்து இடம் கொடுக்காது, அந்த அளவுக்கு வந்து அவனுக்காக உயிரையும் கொடுக்குற அளவுக்கு மனசு வந்து மறக்காது அப்படிங்கறது வந்து இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. டைம் இருந்தா, லவ் பண்றவங்களா இருந்தா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. யூடியூப்லயே வந்து அவைலபிளா இருக்கு. காதல்னு வந்துட்டாக்கா அது உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து அழகா காட்டியிருப்பாங்க. இந்த 2 படம் பார்த்தவங்களுக்கு 2 படத்துல எந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.